தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு விவசாயிகள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டுறவு சங்க பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு தற்போது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. தாவேக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதில் விதிக்கப்பட்டுள்ள பல்வேறு நிபந்தனைகள் விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த அறிவிப்பானது விவசாயிகளுக்கு அரசு கொடுத்த அல்வா என்று எஸ்டிபிஐ கட்சி மிக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 2025 ஆண்டு மே 1 தேதி முதல் 2026 பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலான கடன்கள் 100% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அதற்கு மேல் 1 லட்சம் ரூபாய் வரை வாங்கியவர்களுக்கு அடுத்த முறையில் தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் சிறு விவசாயிகளுக்கு வெறும் 50% மட்டுமே தள்ளுபடி வழங்கப்படும் என்ற அறிவிப்புதான் இப்போது சர்ச்சையின் மையப்புள்ளியாக உள்ளது. இந்த திட்டத்தை எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியின் போது விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் நிபந்தனையின்றி முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று அறிவித்துவிட்டு இப்போது விவசாயிகளை தரம் பிரித்து ஏமாற்றுவது அநீதி என்று அவர் சாடியுள்ளார். மேலும் நிலத்தின் ஏக்கர் கணக்கில் விவசாயிகளை பிரிக்காமல் அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தின் அடிப்படையில் தள்ளுபடி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக 2 ஏக்கருக்கு மேல் நெல் பயிரிட்டவர்கள் மற்றும் கரும்பு, வாழை, மஞ்சள் போன்ற தோட்ட பயிர்களை சாகுபடி செய்த விவசாயிகள் இந்த அறிவிப்பால் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. கடன் தள்ளுபடிக்கான கால வரம்பை 2025 ஆண்டிலிருந்து கணக்கிடாமல் 2024 ஆண்டில் இருந்தே கணக்கிட்டு நீட்டிக்க வேண்டும் என்பதே விவசாய அமைப்புகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. தாவேகாவின் வாக்குறுதியை நம்பி வாக்களித்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த விகிதாச்சார முறை தள்ளுபடி பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளதாக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி உள்ளனர். இதனால் தமிழ்நாடு முழுவதும் விவசாய அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட தொடங்கியுள்ளன. விவசாயிகளின் இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த தள்ளுபடி அறிவிப்பை உடனடியாக மறுபரிசீலனை செய்து அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான கடன் தள்ளுபடியை வழங்கிட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.